1948 ஆண்டு பிரித்தானிய பேரரசிடமிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்றது. அந்த வரலாற்று சம்பவம் இன்று 78 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. ஆனால் இன்றைய சுதந்திர தினத்தில் நாம் நம்மிடம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஒன்று உள்ளது. சுதந்திரம் என்றால் என்ன? அது யாருக்கானது? இன்று சுதந்திரத்தை புதிய அர்த்தத்தில் வரையறுக்க வேண்டிய ஒரு வரலாற்று தருணத்தில் நாம் நிற்கிறோம். சமீபத்தில் இலங்கையை தாக்கிய திட்வா புயல் ஒரு இயற்கை பேரிடராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக பாடமாகவும் மாறியது. அந்த பேரழிவின் போது இனம், மதம், மொழி, அரசியல் என எந்த பாகுபாடும் இன்றி சாதாரண மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ முனைந்தனர். ஒருவர் இன்னொருவரை காப்பாற்ற சாலைகளில் இறங்கினர். அந்த காட்சி ஒரு நாடாக நாம் ஒன்றிணைந்து நிற்கும் ஆற்றல் இன்னும் உயிருடன் இருப்பதை நிரூபித்தது. அந்த அனுபவம் சுதந்திரம் என்ற கருத்தை மீண்டும் சிந்திக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. சுதந்திரம் என்பது ஆங்கிலேயரிடமிருந்து அதிகாரம் பெற்ற சில உயர்குடி தலைவர்களின் வெற்றியாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது. அது தொழிலாளியின் சுதந்திரமாக, தமிழ் பேசும் மக்களின் சுதந்திரமாக, ஆடை தொழிற்சாலையின் சுதந்திரமாக, மாற்றுத்திறனாளிகளின் சுதந்திரமாக மறு வரையறுக்கப்பட வேண்டும். இதுவே புதிய வீரர்களை தேடும் சுதந்திரம். அதே நேரத்தில் புதிய வீரர்களை உருவாக்கும் சுதந்திரமும் இதுவே. இந்த சுதந்திரம் வெறும் அரசியல் சுதந்திரம் அல்ல. அது சமத்துவத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் நிற்கும் மனிதநேய சுதந்திரம். வரலாற்றில் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கம் சுதந்திரம் மட்டுமல்ல, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான். இந்த மூன்றும் ஒன்றிணைந்த போதுதான் சுதந்திரம் உண்மையில் விடுதலைக்கான கருத்தாக மாறுகிறது. இந்த ஆண்டின் சுதந்திர தினம் அதனால் தான் விசேடமானது. இனம், மதம், பிரதேசம் என எந்த வேறுபாடும் இன்றி சாதாரண மக்கள் பொது மனிதனுக்காக ஒன்றிணைந்த ஒரு வரலாற்று தருணத்தில் நாம் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். இது மனிதநேயம் என்ற பழமையான ஆனால் மறக்கப்பட்ட கருத்தை மீண்டும் விவாத மேடைக்கு கொண்டு வருகிற சுதந்திரம். ஒருபுறம் திட்வா புயல் நமக்கு இந்த கூட்டு மனப்பான்மையின் வலிமையை காட்டியது. மறுபுறம் பாரம்பரிய அரசியல் வர்க்கத்தின் தோல்வியையும் அது வெளிச்சம் போட்டது. மக்கள் ஒன்றிணைந்து நின்ற வேளையில் சிலர் வானிலை முன்னறிவிப்புகளை மட்டுமே பேசினர். சிலர் குற்றச்சாட்டுகளால் சமூகத்தை பிளக்க முயன்றனர். அந்த அரசியல் தோல்வியை கடந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பதற்கான வாய்ப்பு இப்போது நமக்கு கிடைத்துள்ளது. அந்த எதிர்காலத்தின் செய்தி எளிமையானது, ஆனால் தீவிரமானது. இலங்கையை மீண்டும் வலிமையாக கட்டி எழுப்புவோம். 1948 நினைவு கூறும் போது மட்டுமல்ல, திட்வா புயலின் போது நாம் கண்ட மனித ஒற்றுமையும் நினைவில் வைத்தே சுதந்திரத்தை புதிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய மேட்டுக்குடி அரசியலுக்கு பதிலாக நாட்டின் பொருளாதாரத்தை தாங்கி நிற்கும் தொழிலாளி, ஆடை தொழிலாளி, மீட்பு பணியில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர், வடக்கும் தெற்கும் இணையும் சகோதரத்துவம், இவர்கள்தான் இன்றைய புதிய வீரர்கள். பாகுபாடில்லாமல் அனைவரும் சமமாக மதிக்கப்படும் ஒரு நாடு, மனிதநேயமும் சமத்துவமும் அடிப்படையாக இருக்கும் ஒரு சமூகம். அதுவே நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய இலங்கை. அதுவே இன்றைய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம்.